உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ஐஎல்சி தமிழ். உயிரோடு தமிழில் அன்பர்களே, அரசியல் களம் தாயகத்திலிருந்து தாயக ஊடகவியலாளர் இரா மைதரன் இணைகின்றார். வணக்கம் இரா மைதரன். வணக்கம் தனா, அன்புறவுகளுக்கு நேர வணக்கம். அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பலராலும் எதிர்பார்க்கப்பட்ட அரசுத் தலைவருக்கான தேர்தல் எப்பொழுது வரும் அல்லது பிற்போடுவார்களா என்று நிறைய விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருந்தது. ரணில் விக்ரமசிங்க கூட தேர்தலை பிற்போடலாமோ என்று கூட சில முயற்சிகள் எடுக்கப்பட்டதாக எல்லாம் தகவல்கள் வந்திருக்கின்றது. ஆனால் இப்பொழுது முடிவாக தெளிவாக தெரிகின்றது, 21ஆம் தேதி செப்டம்பர் மாதம் அரசுத் தலைவருக்கான தேர்தல் நடைபெறப் போகின்றது. தேர்தல் அறிவித்ததனுடைய இந்த நேரம், இந்த நேரத்தில் இவ்வளவு விரைவாக அறிவித்ததுக்கு என்ன காரணம்? அதனுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கின்றது? தெற்கிலங்கையில் எவ்வாறு இந்த தேர்தல் அறிவிப்பை ஏற்றிருக்கிறார்கள் என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? உண்மையில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளிலே அது தொடர்பான தகவல்களை அவ்வப்போது தெரியப்படுத்தி கொண்டிருந்தோம். அந்த வகையில் இப்போது ஜனாதிபதி தேர்தலுக்கான இறுதிக்கட்ட அறிவிப்பு வெளிவந்திருக்கின்றது. உண்மையிலே ஒரு தேர்தல் ஆணைக்குழு உண்மையிலே ஜனாதிபதி தேர்தல், ஜனாதிபதிக்குரிய பதவிக்காலம், அதை ஏற்கனவே அந்த 6 ஆண்டுகள் ஒரு குழப்பம் கொண்டு வந்தது. வழக்கமாக 5 ஆண்டுகள் ஜனாதிபதி பதவிக்காலம், அதை 6 ஆண்டுகளாக நீடிக்கின்ற ஒரு குழப்பம் இடம்பெற்றது. அதை சாதகமாக பயன்படுத்தி இன்னும் 1 வருடங்கள் பதவியை நீடிப்பு செய்வதற்கு முயற்சி எடுக்கப்பட்டது. அந்த முயற்சிகள் எல்லாம் கைகூடாத நிலைமையில்தான் நீதிமன்றம் ஊடாக அந்த விடயங்களுக்கு ஒரு முடிவு கட்டப்பட்ட நிலையில், உண்மையில ஒவ்வொரு நாட்டிலும் அந்த நடைமுறை இருக்கின்ற ஒரு ஜனாதிபதியுடைய பதவிக்காலம் முடிவடைகின்ற போது தேர்தல் அறிவிப்பதற்கு அதற்கு முன்னர் இத்தனை நாட்களுக்கு முன்னர் அந்த ஜனாதிபதி தேர்தலை அறிவிக்க வேண்டும் என்கின்ற அந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு அவகாசம் இருக்கின்றது. வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்வதற்கான ஒரு அவகாசம், பின்னர் அந்த வேட்பு மனுக்கள் பரிசீலனை செய்வதற்கான ஒரு அவகாசம் வழங்கப்பட வேண்டும். அதற்கு பின்னர் தேர்தல் வாக்கெடுப்பை நோக்கி நகர வேண்டும். ஆகவே இது கட்டங்கட்டமாக ஒரு தேர்தல் என்று சொன்னால், ஜனாதிபதியோட பதவிக்காலம் நிறைவடைகின்ற நேரத்திலிருந்து இந்த கால எல்லைக்குள் காலக்கிரமத்திலே இந்த விடயங்கள் படிமுறை ரீதியாக நடைபெற வேண்டும் என்கின்ற ஏற்பாடு இருக்கின்றது. அந்த ஏற்பாட்டின் அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையாளருக்கு, அதாவது தேர்தல் ஆணையருக்கு அந்த அதிகாரம் கிடைத்தது. அந்த அதுக்குரிய கால எல்லை நெருங்கிய போது தன்னியல்பாகவே தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அந்த அதிகாரம் கிடைத்தது, ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது தொடர்பான ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கு. அந்த அடிப்படையிலே அவர்கள் தீர்மானித்து தேர்தல்கள் ஆணைக்குழு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்கெடுப்புக்கான திகதியை அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அறிவித்த தினத்திலிருந்து ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நினைக்கின்றேன், அதுவரை வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்ய முடியும். அந்த கால விடயங்களை அறிவித்திருக்கின்றார்கள். இதிலிருந்து தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் ஆரம்பித்து விட்டன. இப்போதைய நிலைமையிலே அந்த முடிவு, அதாவது ஒரு முடிவு தெரிந்திருக்கின்றது. செப்டம்பர் 21ஆம் தேதி தேர்தல் நடைபெறுவதற்கான ஒரு திகதி அறிவிக்கப்பட்டுவிட்டது. இப்போதைத்தான் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கும் திகதிகள் அறிவிக்கப்பட்டு வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு தேர்தல் வாக்கெடுப்புக்கு அடுத்த கட்ட பணிகள் இறுதி கட்டத்தை அடைந்த நேரத்தில் தான் திடீரென தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது எல்லோருக்குமே நினைவிருக்கின்றது. ஆகவே இந்த தேர்தலும் என்ன நடக்கும் என்று தெரியாது. இந்த அரசியல் சூழல்கள், அவர்கள் எந்த தேர்தலையுமே முகம் கொடுக்க முடியாத ஒரு நிலைமைதான் இன்று இலங்கையிலே இருக்கின்றது. நாங்கள் தொடர்ச்சியாகவே பல்வேறு நிகழ்ச்சிகளிலே கூறி வருவதை போன்று, இலங்கையினுடைய நிலைமை என்பது தற்போதைய அரசாங்கம் இதனுடைய அறிவிப்புகளின் ஊடாக ஒரு பிரச்சார பாணியிலே நாடு முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது, நெருக்கடியிலிருந்து மீண்டு விட்டது என்பதாக அவர்கள் கூறிக்கொண்டாலும், யதார்த்த பூர்வமான நிலை என்பது நாடு ராஜபக்சேக்களுடைய ஆட்சி அதிகாரத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட போது எவ்வாறான ஒரு நிலைமை இருந்ததோ அந்த நிலைக்கு எந்தவித மாற்றமும் இல்லாமல் இருக்கின்றது. அது சில கண்துடைப்பு நடவடிக்கைகளின் ஊடாக, சில கண்துடைப்பு நடவடிக்கைகள், அந்த கண்கட்டு வித்து என்று சொல்வார்கள், அதே போன்று அந்த கண்கட்டு வித்தைகளின் ஊடாக சில விடயங்கள் இங்கே ஒரு மாற்றம் இந்த அரசாங்கத்தின் மூலமாக மாற்றம் இடம்பெற்றதாக கூறிக்கொண்டாலும் உண்மையிலே அப்படியான எந்த விடயங்களுமே இங்கே இல்லை. அந்த ஒரு பின்னணியில் தான் தேர்தலை முகம் கொடுப்பதற்கு, எந்த வகை தேர்தலாக இருந்தாலும் அதை முகம் கொடுப்பதற்கு இந்த அரசாங்கம் பயந்து கொண்டிருந்தது.
இவர்கள் நாட்டினுடைய எதிர்காலம் உறுதித்தன்மை என்பவற்றின் பின்னால் ஒளிந்து கொண்டு, என்றால் இவர்கள் இதை வெளிப்படையாக கூறாமல், அதாவது மக்களை தேர்தல் ஒன்றின் மூலமாக மக்களை சந்திப்பதற்கு ஒரு வக்கற்ற நிலைமையில் இருக்கின்ற இந்த அரசாங்கம் அதை மூடி மறைத்து கொண்டு வார்த்தை ஜாலங்களின் ஊடாக நாட்டினுடைய எதிர்காலம் பொருளாதார நெருக்கடியில் இருக்கின்றது, ஆக இப்போது ஒரு தேர்தலுக்கு முகம் கொடுப்பதன் ஊடாக ஒரு உறுதியற்ற தன்மை ஏற்படும், ஒரு ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்படுமாக இருந்தால் அது மேலும் நாட்டை படு பாதாளத்துக்கு தள்ளிவிடும். ஆகவே இப்போது இந்த நெருக்கடியிலிருந்து கொண்டு வந்த இந்த அரசாங்கமே அதை ஒரு இறுதி வரை முன்னகர்த்தி ஒரு நாட்டை ஒரு பழைய நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு ஆவண செய்ய வேண்டும். இந்த நேரத்தில் தேர்தல் என்பது இதைத்தான் நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் அவர்களும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வக்காலத்து வேண்டி அண்மை காலம் வரை தொடர்ச்சியாக அந்த கருத்தை அவர் வெளிப்படுத்தி வருகின்றார். அவை அப்படியான ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் முன்வைப்பது என்பது தங்களுடைய இயலாமையை மூடி மறைப்பதற்கு இவர்கள் இதை செய்கின்ற ஒரு தந்திரோபாயமாகத்தான் இந்த வார்த்தை ஜாலங்கள் இருக்கின்றன. ஆகவே இவர்கள் எந்த நேரத்திலும் ஒருவேளை நிலைமைகள் ஒரு கைமீறி செல்கின்ற நேரத்திலே உள்ளூராட்சி மன்ற தேர்தலை போன்று ஏதாவது ஒரு காரணங்களை கண்டுபிடித்து இல்லை ஏதாவது ஒரு அசம்பாவிதங்களை ஒரு அசாதாரண நிலைமைகளை ஏற்படுத்தி தேர்தலை பிற்போட்டால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் இப்போதைய நிலைமையிலே அறிவிப்புகளின்படி செப்டம்பர் 21 இலங்கையினுடைய 9வது அரசுத் தலைவரை தெரிவு செய்வதற்கான தேர்தல் செப்டம்பர் 21 நடைபெறும் என்பது இப்போது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக நீங்கள் கூறுவது போல் இவர்களை நம்பவே முடியாது. இனி இந்த அறகிலே போராட்டத்துக்கு பின் இவர்கள் தேர்தலுக்கு முகம் கொடுக்க முடியாது என்பதை அந்த சிங்கள மக்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் இங்கே கூறுகின்றீர்கள். நன்றி. ஆனால் என்னவென்றால் 6 மாதங்களாக அரசுத் தலைவருக்கான தேர்தல் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் நான் நினைக்கிறேன் இதுவரையில் ஒரு 20 பேருடைய பேராவது நான் வானொலியில் நாங்கள் நிகழ்ச்சியை நடத்தும் பொழுது அவர்களுடைய பேர்களை கூறியிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், முக்கியமாக 3 பேர் இருக்கிறார்கள். ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, அனுர குமார திசாநாயக்க. இவர் 3 பேரையும் தவிர இன்னும் எத்தனை பேர் இந்த தேர்தல் போட்டியில் களமிறங்கி இருக்கிறார்கள்? உண்மையிலே நேற்றைய நிலவரத்தின்படி 12 வேட்பாளர்கள் இப்போது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று ஒரு 20க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலிலே களமிறங்குவார்கள். இலங்கையினுடைய வரலாற்றிலே ஒரு மிக நீண்ட, அதாவது இலங்கையினுடைய அரசு தலைவர் தேர்தலுக்கான வாக்குச்சீட்டு மிக நீண்டதாக அமைகின்ற ஒரு வரலாற்று சந்தர்ப்பமாகவும் இந்த 2024 நடைபெறுகின்ற தேர்தல் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டதை போன்ற ஜனாதிபதி தேர்தல் என்று சொன்னால் ஒரு இருதரப்பு மோதலாகத்தான் இருக்கும். அதற்கு மேலாக ஒரு சிலர் அந்த அந்த ஒரு சில அரசியல் ஒரு கோமாளித்தனங்களின் அடிப்படையிலே வேட்பாளர்களாக அதாவது இந்த ஜனாதிபதி தேர்தலை போட்டியிடுகின்ற போது அவர்களுக்கு சில ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் என்கின்ற அந்த பெயருக்காக சிலர் அப்படியாக அந்த தேர்தலில் போட்டியிட முற்படுவது வழக்கமாகவே இந்த முறை ஒரு மிக நீண்ட ஒரு போட்டி அந்த வேட்பாளர் பட்டியல் அமைந்த வகையில் இப்போது நீங்கள் குறிப்பிட்டதை போன்று தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர், எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற சஜித் பிரேமதாச, தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவராக இருக்கின்ற அனுர திசாநாயக்க ஆகிய 3 பேருமே ஒரு பிரதான முன்னணி போட்டியாளர்களாக அடையாளம் காணப்படுகின்றார்கள். அதோடு முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவும் தான் இந்த தேர்தலிலே போட்டியிடுவதை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றார். அதே போன்று தற்போதைய நீதியமைச்சராக இருக்கின்ற விஜயதாச ராஜபக்ச அவரும் தான் போட்டியிடுவதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றார். அதே போன்று வேறும் பல சிங்கள தரப்பிலிருந்து திலீப் என்று சொல்லப்படுற அவரும் ஒரு இப்போது அருண் சித்தார்த்தை தன்னுடைய கட்சியிலே இணைத்து யாழ் மாவட்ட அமைப்பாளராக ஏற்றுக்கொண்ட நாங்கள் திலீப் வீரகோடியா அவரும் இப்போது இந்த ஜனாதிபதி தேர்தலிலே தான் ஒரு வேட்பாளராக போட்டியிடுவதாக அறிவித்திருக்கின்றார். அந்த வகையில தற்போதைய நிலவரத்தின்படி ஒரு 12 வேட்பாளர்கள் இந்த தேர்தலிலே களமிறங்குவது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. என்றால் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்கள் இருக்கின்றது வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான நாட்கள். ஆகவே அதில் இன்னும் பலர் இதிலே களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த விடயங்களை பார்க்கின்ற போது தென்னிலங்கையிலே முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அந்த ஒரு பலகீனமான ஒரு நிலைமை இருக்கின்றது என்பதனுடைய பிரதிபலிப்பாகத்தான் இந்த போட்டியை பார்க்க முடிகின்றது. இப்போ முன்னர் ஒரு பாராளுமன்ற தேர்தல், மாகாண சபை தேர்தல் என்கின்ற நிலைமை வேறு விதமான ஒரு பின்னணி. அரசு தலைவருக்கான தேர்தல் என்கின்ற போது ஆளுங்கட்சி, எதிர்கட்சி இதை விட்டு வெளியே இருப்பவர்கள் அந்த தேர்தலை போட்டியிடுவதற்கு அஞ்சுவார்கள் என்று சொன்னால் அந்த ஒரு இருமுனை போட்டி தான் அங்கே இருக்கும்.
ஆளுங்கட்சி அதுக்கு எதிராக இருக்கின்ற அதிருப்தி வாக்குகளை எதிர்க்கட்சி சுவீகரிக்கும் என்ற வகையிலே அந்த பிரதான வேட்பாளர்களாக அவர்கள் முன்னிலைப்படுத்தப்படும். இன்று இப்படியாக பலர் இதிலே வாக்குகளை செல்வாக்கு செலுத்தக்கூடிய வகையிலே வாக்குகளை பெறுவார்களா என்பதற்கு அப்பால் பலர் இந்த தேர்தலிலே போட்டியிடுவதற்கான ஆர்வத்தை காட்டுவது இது ஒரு 2 விதமான காரணங்களாக பார்க்க முடியும். ஒன்று, தெற்கிலங்கை அரசியல் நிலவரம் என்பது குழப்பம் அடைந்திருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டதை போன்ற அறகலைய போராட்டத்துக்கு பின்னர் தெற்கிலங்கையினுடைய அரசியல் உறுதிப்பாடற்ற தன்மை ஒரு வலுவடைந்திருக்கின்றது. எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு தரப்புமே தங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்கின்றது என்பதை ஆணித்தரமாக கூற முடியாத நிலைமை இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் தேர்தல்களை முகம் கொடுக்க ஒரு அஞ்சுகின்ற சூழ்நிலை இப்போது வரை ஆளுங்கட்சியிடம் இருக்கின்றது. அதைவிட இன்னொரு பக்கம் அவர்கள் வாக்குகளை பிரிக்கின்ற ஒரு தந்திரோபாயம். இப்ப இதிலே நாங்கள் சரத் பொன்சேக, விஜயதாச ராஜபக்ச இவர்களுடைய பிரவேசத்தை பார்க்கின்ற போது தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய ஏற்பாட்டின் பேரில் தான் அவர்கள் இந்த தேர்தலிலே களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை அனுமானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. என்று சொன்னால் அவர் ஒரு வியூகங்களை வகுப்பதிலே மிக ஒரு கைதேர்ந்தவர், ஒரு தந்திரசாலியாகத்தான் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பார்க்கப்படுகின்றார். அவர் ஏற்கனவே ஒரு தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து இந்த நாட்டினுடைய நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக வந்து அதை தக்க வைப்பதற்கு அவர் மேற்கொள்கின்ற முயற்சிகள் எல்லாமே அவருடைய கடந்த 50 ஆண்டு கால அரசியல் அனுபவத்தை கசக்கி புழிந்து அதிலே அவர் தன்னை புடம் போட்டுதான் இவ்வளவு தூரம் அவர் தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்றார். ஆகவே இது அவருக்கு ஒரு அக்கினி பரீட்சையாக இந்த ஜனாதிபதி தேர்தல் இருக்கின்றது. ஆகவே இதிலே அவர் எப்படியாவது வென்றே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டத்திலே அவர் பல முனையிலே வியூகங்களை வகுக்கிறார். காலம் என்ன தீர்மானித்திருக்கின்றது, மக்களுடைய தீர்ப்பு எப்படி இருக்கும் என்பது அது வேறுபடியும், அதுதான் இறுதியானது. ஆனால் அவர் பகிரத பிரயத்தனம் செய்கின்றார். எப்படியாவது ஒரு நேரடியாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தான் வந்துவிட வேண்டும் என்பதற்கான வியூகங்களை வகுக்கின்றார். இதிலே சரத் பொன்சேகாவினுடைய வரவை பார்க்கின்ற போது என்றால் இதிலே சஜித் பிரேமதாச, அன்றகுமார திசாநாயக்கா போன்றவர்கள் ஒரு பலமான போட்டியை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களை நோக்கி செல்கின்ற வாக்குகளை சம்பசப்படுத்துவதற்கு அவர் சில முயற்சிகளை எடுக்கின்றார். இப்ப ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த தேர்தலிலே ஜனாதிபதி வேட்பாளராக அவர் போட்டியிடுகின்ற போது தனக்கு தன்னை நோக்கியோ இல்லை தன் சார்ந்த ஒரு அணி சார்பாகவோ அதிருப்தியாக வருகின்ற வாக்குகள் எதிர் வேட்பாளர்களுக்கு சென்று விடக்கூடாது. இப்ப இதிலே பிரதானமாக 3 பேர் தான் களத்திலே இருக்கின்றார்கள். ஏனையவர்கள் இப்படியான ஒரு தந்திரோபாய அடிப்படையில் தான் வேட்பாளராக களமிறக்கப்படுகின்றார்கள். ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவை பார்த்தால் இப்போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே ஒரு இராணுவ பின்னணி கொண்டவர். கடந்த முறை அந்த இராணுவ பின்னணி கொண்ட ஒரு இராணுவ ரீதியான ஒரு ஆதரவாளர்கள் அந்த களத்தில் இருப்பவர்கள் பெரும்பாலும் அப்படியே கோட்டபாய ராஜபக்சேவுக்கு வாக்களித்திருந்தார். இப்போது ரணில் விக்ரமசிங்க ராஜபக்சேக்களுடைய அரசை கொண்டு நடத்தினாலும் இன்று அவர்களுக்கு இருக்கின்ற பனிப்போர் அது எவ்வளவு தூரம் ஒரு நிலைப்பாட்டுக்கு வரும் என்று உறுதியாக கூற முடியாது. அப்படி ஒரு நிலைமை ஒரு மொட்டு கட்சியோடு ஒரு தெறிப்பு ஏற்படுமாக இருந்தால் அது நிச்சயமாக அந்த ஒரு இனவாத வாக்குகளையும் இராணுவ பின்னணி கொண்ட வாக்குகளையும் நிச்சயமாக ராஜபக்சேக்களுடைய சார்பாக அது செல்வாக்கு செலுத்தக்கூடும். ஆகவே அவர்கள் இதிலே ஒரு முடிவெடுக்கின்ற போது அந்த வாக்குகள் ரணில் விக்ரமசிங்க கிடைக்காமல் எதிர் வேட்பாளர்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே சரத் பொன்சேகாவை ஒரு வேட்பாளராக நிறுத்துகின்ற போது அப்படி அதிருப்தியாக இராணுவ பின்னணி கொண்ட ஒரு கடும்போக்குவாத வாக்குகளை சஜித் பிரேமதாசாவுக்கோ அன்றகுமார திசாநாயக்காவுக்கோ செல்ல விடாமல் தடுக்க முடியும். இது நிச்சயமாக என்றால் அண்மையிலே ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவினுடைய ஒரு நிகழ்விலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பங்கு பற்றி அவரை வானளவு புகழ்ந்து அவர் வெளிப்படுத்திய விடயங்கள் எல்லாம் சரத் பொன்சேகா அவரோடு எப்படி நெருக்கமாக இருக்கின்றார் என்பதற்கு சாட்சி. அவர் யாழ்ப்பாணத்துக்கு அவரை தளபதியாக போட்டதை தன்னுடைய சிபார்சில் தான் சொன்னேன், விடுதலை புலிகளுடைய கை ஓங்கி வருகின்றது, சரத் பொன்சேகா அங்கே அனுப்புங்கள், அவர் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார், அந்த விழுந்து கிடக்கின்ற இராணுவத்தை தூக்கி நிறுத்துவார் என்று நான் கணித்தேன். அந்த கணிப்பின்படி சரத் பொன்சேகா அங்கே சென்றார். அவருடைய தலைமைத்துவத்தின் கீழ் தான் இராணுவத்தினுடைய பின்னடைவு சரி செய்யப்பட்டது என்கின்ற கருத்தை அவர் அங்கே கூறியிருந்தார். அதோடு சரத் பொன்சேகாவை ஒரு அடுத்த கட்ட ஒரு தலைமைத்துவத்துக்கு அரசியல் ரீதியான ஒரு நிலைமைக்கு அவர் வரவேற்கின்ற வகையில் ஒரு ஆருடம் கூறுகின்ற வகையில் தான் அவருடைய கருத்துக்கள் அமைந்திருந்தது. அவை இப்ப வருகின்ற இப்படியான தகவல்களும் தென்னிலங்கையிலிருந்து வருகின்ற தகவல்களை அவதானிக்கின்ற போது
தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவனுடைய ஒரு ஒரு பி பிளானாக அவருடைய ஒரு பினாமி வேட்பாளராகத்தான் சரத் பொன்சேகா களமிறக்கப்படுகிறார். அது இப்படியான நோக்கத்தில் விஜயதாச ராஜபக்ச வேட்பாளராக களமிறக்கப்படுவது அவர் இப்போது எஸ்எல்எபி சொல்லப்படுகின்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தலைமை போட்டி இப்போது மைத்திரிபால தரப்புக்கு இவர்களுக்கு முடிய ஒரு கடும் முட்டல் முதல் சென்று கொண்டிருக்கின்றது. இப்போது விஜயதாச ராஜபக்ச ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சொல்ல பொதுஜன பிரமுனவோடு இருந்து பின்னர் அவர்கள் அதிருப்தியாக வெளியேறி அதிலே ஒரு குழப்பங்கள் போய்கொண்டிருக்கின்றது. அந்த இப்போது அந்த வாக்கு வங்கி கூட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய வாக்கு வங்கி கூட யாருக்கு ஒரு திரட்சியாக விடக்கூடிய நிலைமை இல்லை. ஆகவே அந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து அதிருப்தியாக பிளவடைகின்ற வாக்குகள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு போட்டியாக கருதப்படுகின்ற சயித் பிரேமதாஸ் அன்றோமர திசாநாயக்காவுக்கு சென்று விடாமல் தடுப்பதற்கு அந்த கட்சி சார்ந்த ஒருவரையே விஜயதாச ராஜபக்சவை வேட்பாளராக்கி விட்டால் அந்த வாக்குகளை அவர் அங்கே முடக்கி விடுவார். இவருடைய வியூகம் என்னவென்று சொன்னால், எனக்கு ஒரு கண் போனாலும் பரவாயில்ல, இதற்கு 2 கண் போக வேண்டும். அவை தனக்கு கிடைக்கின்ற வாக்குகளுக்கு தான் ஒரு முயற்சிகளை எடுப்பதும், தனக்கு விழாத வாக்குகளை இவர்களை நோக்கி செல்லாமல் எப்படி தடுப்பது என்கின்ற வியூகத்தின் அடிப்படையில் தான் இப்படியானவர்கள் வேட்பாளர்களாக களமிறக்கப்படுகின்றார்கள். அதிலே பிரதானமாக சரத் பொன்சேகாவும் விஜயதாச ராஜபக்சவும் இப்படியான ஒரு வாக்குகளை தென்னிலங்கையிலே ஒரு பிரதான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு இன்றும் ஒரு வாக்கு வங்கி இருக்கின்றது. அது இவர்களுக்கு சோறிவிடக்கூடாது என்கின்ற வகையில். ஆனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தயாசிறி ஜெயசேகர தாங்கள் இன்னும் எங்களுடைய கட்சி சார்பாக யார் வேட்பாளர் என்பதை தாங்கள் தீர்மானிக்கவில்லை, யாருக்கு ஆதரவு என்பதை தீர்மானிக்கவில்லை. விஜயதாச ராஜபக்ச எங்களுடைய கட்சியினுடைய உத்தியோக வேட்பாளர்கள் என்கின்றபடியாத்தை அவர் அறிவித்திருக்கின்றார். ஆனால் அவர் அந்த கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கிற ஒருவர், தற்போதைய அமைச்சராக இருக்கின்றார். அவை அவருடைய இவர்கள் என்னதான் கூறினாலும் அவருக்கு என்று சொல்லி ஒரு கணிசமான ஒரு ஆதரவு வட்டம் இருக்கு. ஆகவே இப்படியான ஒரு நிலைமை இருக்கின்றது. இதே நேரத்திலே ஒரு அடுத்தடுத்த கட்டத்திலே ஒரு பௌத்தவிக்கு ஏனையவர்கள் இதிலே வேட்பாளராக களமிறக்கப்படுகின்ற எல்லாமே ஒரு தந்திரோபாயத்தின் அடிப்படையில் ஒரு சின்ன சிதறல்கள் கூட ஒரு தன்னுடைய தனக்கு விழாமல் வெளியே சிதறுகின்ற அந்த சில்லறைகள் கூட அனுராவுக்கும் சயித் பிரேமதாசாவுக்கும் சென்று விடக்கூடாது என்பதற்கான ஒரு வியூகங்களாகத்தான் இதிலே ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய கடந்த 50 ஆண்டு கால ஒட்டுமொத்த அரசியல் அனுபவத்தையும் ஒரு திரட்சியாக்கி இந்த தேர்தலிலே வியூகத்தை வகுத்து வருகின்றார். அந்த வியூகங்களுடைய பிரதிபலிப்பாகத்தான் நாங்கள் இந்த விடயங்களை பார்க்க முடியும். பதக்கி ஆசையாக இருக்கிறார்கள் என்று தெளிவாக தெரிகின்றது. இப்போ ரணில் விக்ரமசிங்கா பொறுத்த மட்டும் இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ தற்காலிகமாக இருக்கிற ஜனாதிபதி பதவியை அவர் வைத்திருப்பதற்கு காரணம் ராஜபக்ஷாக்கள். அவர்களுக்கு எவ்வளவு நெருக்குவாரம் வந்தும் கோட்டாபாய ராஜபக்ஷ பதவியில் இருக்க முடியாவிட்டாலும் அவர்களுக்கிடையில் ஒரு புரிந்துணர்வு இருக்கின்றது என்பது தெரியும். அந்த காரணத்தினால் இவ்வளவு நாட்களும் இழுவறை இருந்தது. எப்படி இந்த தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கா மொட்டுவ கட்சியில் போட்டியிடப் போகிறாரா அல்லது ஐக்கிய தேசிய கட்சியில் போட்டியிடப் போகின்றார் என்று அந்த விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் அதிரடியாக அவர் சுயேட்சை வேட்பாளராக இங்கே களமிறக்கி இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஐக்கிய தேசிய கட்சி பொது தேர்தல் நடந்த பொழுது ஒரு ஆசனமும் பெறவில்லை. அந்த ஒரு ஆசனமும் பெறாத நேரத்தில் தேசிய பட்டியலினூடாகத்தான் இவர் சில மாதங்களுக்கு பின் தன்னையே அதில் நியமித்து வந்திருந்தார். இப்பொழுது அவருக்கு கூறிய பிரித்து கொண்டு ஜனாதிபதி தற்காலிக பதவி கிடைத்திருக்கிறது. இப்படியான நேரத்தில் அவர் தன்னுடைய கட்சிக்கும் அங்கே ஏதோ ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார், மொட்டுவ கட்சிக்கும் ஏதோ செய்தியை சொல்லியிருக்கிறார். என்ன காரணத்துக்காக இவர் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கி இருக்கின்றார்? இதுவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவனுடைய ஒரு மிக பிரதான ஒரு சூட்சுமம் தந்திரத்தினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இந்த சுயேட்சை வேட்பாளராக கட்டுப்படம் செலுத்தப்பட்ட விடயம். இது அவர் எடுத்த முடிவல்ல. அவருடைய ஆதரவாளராக ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்ட உடனேயே அவர் முதலாவதாக கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்காக. இது பஷில் தரப்பு, அதாவது ரணில் விக்ரமசிங்கவுக்கு பல நெருக்கடிகளை கொடுத்து உள்ளக ரீதியாக மொட்டு கட்சியினுடைய ஆதரவு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் இன்னென்ன மாதிரியான விடயங்கள் என்று அவர்கள் எவ்வாறான நெருக்கடிகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு நன்றாகவே தெரியும். ஆக அவர் பஷில் தரப்புக்கு, அதாவது ராஜபக்சே தரப்புக்கு அவர் வைத்திருக்கின்ற ஒரு செக் தான் இந்த சுயேட்சை வேட்பாளர். தேர்தல் அறிவிக்கப்பட்ட அவர் ஏற்கனவே நாங்கள் கூறியிருந்தோம், அவர் இவர்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்துகின்ற வகையில் மொட்டு கட்சிக்குள்ளேயே ஒரு பிளவுகளை ஏற்படுத்தி இருந்தார். மொட்டு கட்சியினுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கின்ற 7 கட்சிகளுமே தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவனுடைய அவருக்கு ஆதரவு என்பதை வெளிப்படையாக அறிவிக்கின்ற நிலைமையை அவர் ஏற்படுத்தி விட்டார்.
ஆகவே அவர் அப்படியான ஒரு நிலைமையில் எதிர்த்தரப்பிலிருந்து 25 பேர் வருகின்றார்கள். ரஜித சேனாரத்ன தலைமையிலே 25 பேர் வருகின்றார்கள். ஆகவே தன்னை வேட்பாளராக போட வேண்டும், பொது வேட்பாளராக தன்னை போட்டு இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நெருக்கடியை இவர் ராஜபக்சே தரப்புக்கு ஏற்படுத்தியிருந்தார். அப்போது பசில் கடும் நெருக்கடி ஏற்படுத்தினார். முதலில் அவர்களை கொண்டு வந்து காட்டுங்கள், அதற்கு பின்னர் நாங்கள் முடிவெடுப்போம் என்று. ஆனால் இந்த தேதி வரை அப்படியான ஒரு பாரிய அணி மாற்றம் ஒன்றை இவர்கள் ரணில் விக்ரமசிங்கவினால் சாத்தியப்படுத்த முடியவில்லை. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றது. இவர் எதிர்பார்த்ததை போன்ற ஒரு பெருமண்ணிக்கான ஒரு நபர்களை இங்கே கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை நிலவியதால் இப்போது ராஜபக்சேகள் கடும் நெருக்கடியை, குறிப்பாக பசில் ராஜபக்சே ரணிலை பொதுஜன பெரமுனவினுடைய பொது வேட்பாளராக கொண்டு வருவதிலே அவர்களுக்கு இன்னும் ஒரு இணக்கப்பாடு எட்டப்படவில்லை. ஏற்கனவே அங்கே அவர்களுக்கு ஒரு ஆறு கடக்கும் வரைதான் அண்ணன் தம்பி உறவு என்பார்கள். இப்போது ஓரளவு ராஜபக்சேக்களுக்கு ஒரு தற்துணிவு வந்து விட்டதாகத்தான் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது மக்களை கண்டு அஞ்சி ஓடிய காலம் போய் இப்போது அந்த மக்கள் அவர்கள் மீது, என்றால் ஒட்டுமொத்த கோபமும் இப்போ ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தின் மீது வந்து விட்டது. ஆக ராஜபக்சேக்கள் இதிலே ரணில் விக்ரமசிங்க அவர்களை அமைச்சு பதவிகளை கொடுக்காமல், அவர்களை முக்கிய பொறுப்புகளை கொடுக்காமல் விட்டது இவர்களுக்கு வாய்ப்பாக போய்விட்டது. ஆகவே இந்த அரசாங்கம் முழுக்க ராஜபக்சேக்கள் இல்லாத ஒரு அரசாங்கமாக இருக்கின்றது. ஆகவே அவர்கள் இதற்கு வெளியே இருந்து கொண்டு அவர்கள் தங்களை புனிதர்களாக்கி கொண்டு விட்டார்கள். மக்கள் ஏற்றுக்கொள்கின்றார்களோ இல்லையோ, ஆனால் மக்கள் மன்றத்திலே தங்களை ஒரு வலுவாக முன்னிலைப்படுத்துவதற்கான ஒரு ஒரு காத்திரமான வெள்ளியை இவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள். ஆக இதன் மூலமாக தான் இப்போது நாமல் ராஜபக்சே தான் அதில் தேசிய அமைப்பாளராக இருந்து கொண்டு ஆணித்தரமான கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்றார். அண்மையில் கூட சில தினங்களுக்கு முன்னர் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை 2 கூறாக பிளவுபடுத்தி அவர்களை அழித்த ரணில் விக்ரமசிங்க இப்போது எங்களுடைய மொட்டு கட்சியையும் பிளவுபடுத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றார். இதை நாங்கள் ஒருபோதுமே அனுமதிக்க மாட்டோம் என்ற வகையிலே நாமல் ராஜபக்சே ஒரு கருத்தை கூறினார். இதன் மூலமாக அவர்கள் என்ன சொல்ல வருகின்றார்கள்? விடுதலை புலிகளை அழைத்தது ரணில் விக்ரமசிங்க தான் என்ற கருத்தை அவர்கள் ஆணித்தரமாக கூறுவதனூடாக தமிழ் மக்களுடைய வாக்குகள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு கிடைத்துவிடக் கூடாது என்ற வகையிலும் அவரை எப்படி இந்த நேரத்திலே ஒரு நெருக்கடிக்குள்ளாக்குகின்ற வகையில் அவருடைய கருத்து அமைந்திருக்கின்றது. ஆனால் இவர் எல்லோரையுமே விட சொல்வார்கள், எங்களுடைய தமிழ் பேச்சு வழக்கில் எமனுக்கே இடியப்பந்தீத்தின ஆள் என்று சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. அவர் இப்போது நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கின்றார் பசில் ராஜபக்சே தரப்பினருக்கு. தன்னை சுயேட்சை வேட்பாளராக அறிவித்ததன் ஊடாக நான் உங்களை எதிர்பார்த்தில்லை, உங்களை நம்பி இல்லை, நீங்கள் தான் என்னை நோக்கி வர வேண்டுமே தவிர நான் உங்களை நோக்கி வர வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற விடயத்தை அவர் ஏற்படுத்தி விட்டார். அவை சுயேட்சை வேட்பாளர் என்பதை நீங்கள் குறிப்பதை போன்ற ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக செய்யவில்லை. ஏனென்று சொன்னால் இது ஒரு டைவர்ட், ஒரு திசை திருப்புகின்ற நடவடிக்கையாகத்தான் இந்த சுயேட்சை வேட்பாளருக்கான கட்டுப்பாடு. இது முடிந்த முடிவு அல்ல. அவர் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட போகின்ற நிலைமை வராது. தன்னை பொது வேட்பாளராக நிறுத்துவதற்கான நெருக்கடிகளை அதிகப்படுத்துவதற்கான ஒரு தந்திரோபாயமாகத்தான், ஏன்னால் இன்று ஒட்டுமொத்த உலகமுமே இந்த விடயத்தை தான் உன்னிப்பாக பார்க்கின்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுயேட்சையாக போட்டியிட போகின்றார். அந்த அறிவிப்பை, அந்த செய்தியை, அது நோக்கிய அடுத்த கட்ட நகர்வுகளை உலகம் உன்னிப்பாக எல்லோருமே அவதானித்துக் கொண்டு, இலங்கை அரசியலை உன்னிப்பாக பார்ப்பவர்கள் அதைத்தான் முதன்மைப்படுத்துகின்றார்கள். இதனூடாக ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, ரணில் துணிந்து விட்டார், எதற்குமே துணிந்து விட்டார். ராஜபக்சேக்கள் ஆதரிக்காவிட்டாலும் அவர் சுயேட்சையாக போட்டியிட தயாராகிவிட்டார். அவருக்கு சுயேட்சையாக நின்றால் எவ்வளவு வாக்கு விழும் என்றதெல்லாம் வேறு. ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக கட்டுப்பணம் செலுத்தி இருந்தால் அதிலே பின்வாங்க முடியாது. என்றால் அது ஒரு கட்சி சார்பாக எடுக்கப்பட்ட முடிவு என்று சொன்னால் அது ஒரு இறுதியான முடிவு தான் அங்கே பிரதிபலிக்கும். இப்ப ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக சயித் பிரேமதாச, தேசிய மக்கள் சக்தி சார்பாக அன்றகுமர திசாநாயக்க, அதிலே மாற்றம் இல்லை. அவர்கள் நிச்சயமாக உறுதியான வேட்பாளர்கள். அவர் ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக ரணில் போட்டியிடுவதாக இருந்தால் அவர்கள் ஜானை சின்னத்திலே ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக அவர் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு நிலைமை உருவாகும். ஆனால் அதை அவர்கள் விரும்பவில்லை என்று சொன்னால் தங்களோட கட்சி சார்பாக கட்டியிருக்கலாம். இது அவருடைய ஆதரவாளர் ஒருவர் கட்டியிருக்கின்றார். இப்போது பேசுபொருளாக அது இருந்தாலும் மொட்டு கட்சியோடு இணக்கப்பாடு ஏற்பட்டதுக்கு பிற்பாடு அது மீள பெற்றுக் கொள்ளப்படுவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றது. இப்போது இவர்களுக்கு ஒரு நெருக்கடி என்றால், ஏற்கனவே பசில் ராஜபக்ச ஜனாதிபதி பொது வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்கவை தாங்கள் ஏற்றுக்கொண்டால் அமைகின்ற புதிய அரசாங்கத்திலே பசில் ராஜபக்சவுக்கு பிரதமர் பதவியை வழங்க வேண்டும் என்ற வகையிலே அவர் ஒரு நெருக்கடியை ரணிலுக்கு உடனான தனிப்பட்ட சந்திப்பிலே வெளிப்படுத்தியதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. பசில் ராஜபக்சவனுடைய தீர்மானம் என்பது என்னை பிரதமராக ஏற்றுக்கொண்டால் தான்
நாங்கள் உங்களுக்கு ஆதரவு அளிக்க தயாராக இருக்கின்றோம். அப்ப இதற்கு ரணில் விக்ரமசிங்க சரியான சமிக்கைகளை காட்டவில்லை. இதனால் தான் இறுதிக்கட்ட முயற்சியும் பசில் ரணில் இடையிலான அந்த பேச்சுவார்த்தை கூட சரியான இணக்கப்பாடு இல்லாமல் முடிவுக்கு வந்தது. அவ இந்த விடயங்கள் எல்லாமே அனுமானித்த ரணில் விக்ரமசிங்க இவர்களை நோக்கி நான் சென்று இவர்களுடைய வேலையில் விழுவதை விட அவர்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்துவதற்கான உபாயமாக இந்த சுயேட்சை வேட்பாளர் விடயத்தை அவர் கிளப்பி விட்டிருக்கின்றார். இப்போது என்ன நடக்கின்றது? ஏற்கனவே டக்ளஸ் தேவானந்த உள்ளிட்ட ராஜபக்சேக்களுடைய கூட்டணியிலே இருக்கின்ற எல்லா கட்சிகளுமே ரணிலுக்கான ஆதரவை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த ராஜபக்சேக்கள் கட்சியினுடைய முக்கியஸ்தர்களாக இருக்கின்ற பிரசன்ன ரணதுங்க உள்ளிட்ட அமைச்சர் கஞ்சன விஜயசேகர உள்ளிட்ட பெரும்பாலானவர்கள் ராஜபக்சேக்களுடைய அதிதீவிர விசுவாசிகளாகவும் முக்கியஸ்தர்களாக இருந்தவர்கள். இந்த அரசாங்கத்திலே அமைச்சர் பதவிகளை பெற்றவர்கள் மிக தீவிரமாக ரணில் விக்ரமசிங்க ஆதரிக்கின்றார்கள். இப்போது அவர்கள் போர்க்கொடி தூக்க வலிக்கிட்டு விட்டார்கள். அவர்களுடைய போர்க்கொடி எப்படி? இதுவரை ரணில் தான் பசில் தரப்போடு நேரடியாக பேரம் பேசுகின்ற நிலைமை இருந்தது. இப்போது ராஜபக்சேக்களுடைய கட்சிக்குள்ளேயே தலைமைக்கு எதிரான ஒரு போராட்டத்தை இவர் ஏற்படுத்தி விட்டார். ரணில் விக்ரமசிங்கவை பொது வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளுமாறு நெருக்கடிகளை அவர்களே ஏற்படுத்துகின்ற சூழ்நிலையை இந்த சுயேட்சை வேட்பாளர் நிலைமை கொண்டு வந்திருக்கின்றார். ஆனால் பாருங்கள் அவருடைய வியூகம் எப்படி இருக்கின்றது என்று. அவர் ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஒரு தந்திரமாக எப்படி சரத் பொன்சேகா, விஜயதாச ராஜபக்ச போன்றவர்களை வேட்பாளர்களாக களமிறக்குவதற்கு அவர் ஒரு பின்னணியிலே இருந்து செயல்படுகின்றாரோ அதே போன்று சுயேட்சை வேட்பாளரும் அவருடைய இந்த ஆடுபுலி ஆட்டத்தினுடைய ஒரு பிரதான நகர்வாகத்தான் நாங்கள் அதை பார்க்க முடியும். நிச்சயமாக இது ராஜபக்சே தரப்பினருக்கு அவரால் வைக்கப்பட்ட ஒரு செக்காகத்தான் நாங்கள் பார்க்க முடியும். இதை மீறி அவர்கள் இல்லை நாங்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்தப் போகின்றோம் என்ற வகையில் இவர்கள் செயல்படுவார்களா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். பெரும்பாலும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஏற்படுத்திய இந்த உள்கட்சி கலகத்தை அது வெற்றி பெற்று இறுதியிலே பொதுஜன பிரமுன கூட்டணியினுடைய பொது வேட்பாளராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஏற்றுக்கொள்ளப்படுவதாக அறிவிக்கப்படுகின்ற அறிவிப்பு மிக விரைவில் வருவதை நாங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள முடியும். பதவிக்காக கட்சியினுடைய பெயரையும் தூக்கி எறிவதற்கு தயாராக இருக்கிறார். இது எல்லாமே அவர்களுடைய திட்டமாக இருக்கும். அதை முடிந்த பின்பு அவர் ஐக்கிய தேசிய கட்சிக்கு கீழே தானே செல்வார். இது எல்லாம் பதவிக்காகத்தான் இந்த விளையாட்டு நடக்கின்றது. இன்னொரு விடயத்தை பார்ப்பதற்கு முன்னதாக சுருக்கமாக இப்போ ஆரம்பத்தில் கருத்து கணிப்பு பார்க்கும் பொழுது அனுரகுமார திசாநாயக்கா முன்னிலையில் நின்றதாக கூறியிருந்தோம். ஆனால் இப்பொழுது வருகின்ற கருத்து கணிப்பு பார்க்கும் பொழுது சஜித் பிரேமதாசா முதலாவதாகவும் அனுரகுமார திசாநாயக்கா இரண்டாவதாகவும் மூன்றாவதாகவும் ரணில் இருப்பதாக கூறப்படுது. இது தொடர்பாக ஏதாவது அறியக்கூடியதாக இருந்ததா? உண்மையிலே இந்தியா போன்ற நாடுகளிலே அந்த கருத்து கணிப்புகளை நடத்துவதற்கென்று ஒரு பல்வேறு ஊடக நிறுவனங்கள் அதுக்கென்று இருக்கின்ற பிரத்யேகமான நிறுவனங்கள் எல்லாம் இருக்கின்றன. அவர்கள் அந்த பொறிமுறை ஊடாக தேர்தலுக்கு முன்னரும் வாக்களிப்புக்கு பின்னருமாக அந்த வாக்களிப்பு அந்த சொல்வாங்க எக்ஸிட் போலிங்னு சொல்வார்கள். அந்த அப்படியான ஒரு நேரத்திலும் அவர்கள் அந்த கருத்து கணிப்புகளை நடத்தி அது பெரும்பாலும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அன்னளவான முடிவுகளை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இலங்கையிலே அப்படியாக ஒரு கருத்து கணிப்புகள் என்பது அப்படி ஒரு நிறுவனங்கள் ஒரு கருத்து கணிப்புகளை தொடர்ச்சியாக அந்த கருத்து கணிப்புகளுக்குரிய அடிப்படையிலே ஒரு பரந்துபட்டதான கருத்து கணிப்புகள் என்பது ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்டதாக இங்கே இல்லை. ஒரு பொது வழியிலே இப்ப நாங்கள் ஆரம்பத்திலே கூறியது கூட இப்ப சமூக வலைத்தளங்களையும் ஒரு பொதுவான நிலையை நோக்குகின்ற போது அன்றகுமார திசாநாயக்காவுக்கான அவர்கள் இளைஞர்கள் அவர்களை நோக்கியதாக இருக்கின்றார்கள். இளைஞர்களும் அந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துபவர்களும் அன்றகுமார திசாநாயக்காவை ஆதரிக்கின்ற அதனுடைய பிரதிபலிப்பாக சமூக வலைத்தளங்களிலே ஒரு சுயாதீனமாக மேற்கொள்ளப்படுகின்ற கருத்து கணிப்புகளிலே அவருக்கு அதிகமான ஒரு ஆதரவு இருப்பதை காணக்கூடியதாக இருந்தது. ஒரு உதாரணத்துக்கு அந்த மாற்றம் என்பது இளைஞர்களிடம் தான் ஏற்படக்கூடிய ஒன்று இருக்கின்றது. இளைஞர்கள் தீர்மானித்து விட்டால் அந்த இளைஞர்கள் அவர்கள் சார்ந்த குடும்பங்களையும் தங்களுடைய முடிவுகளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருப்பார்கள். அதுதான் அந்த அறகலைய போராட்டத்தினுடைய ஒரு நிலைமை. இன்று தமிழ்நாட்டிலும் நாம் தமிழர் கட்சிக்கான ஒரு ஆதரவு தளம் என்பது இளைஞர்கள் அந்த கட்சியை நோக்கி ஈர்க்கப்பட்டு இளைஞர்கள் அந்த கட்சிக்கான வாக்காளர்களாக நிரந்தரமாக மாற்றப்படுகின்ற போது அவர்கள் தங்களுடைய தாய் தந்தையர்கள் சகோதரர்கள் என்ன தங்களுடைய குடும்பத்தினரை அந்த கட்சியை நோக்கி வாக்களிக்க வைக்கின்ற ஒரு நிலைமை வளர்ச்சியின் காரணமாகத்தான் அந்த கட்சியினுடைய வாக்கு சதவீதம் என்பது தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்றது. அதே நிலைமை தான் இங்கே அனுரகுமார திசாநாயக்கா தரப்பினர் பார்க்கப்படுகிறது. எந்த வேட்பாளரையும் விட அனுரகுமார திசாநாயக்கா தரப்பினருக்கு ஒரு இளையவர்களுடைய தென்னிலங்கையில இருக்கின்ற இளையவர்களுடைய ஒரு ஆதரவு அவர்கள் பக்கம் இருக்கின்றது. அந்த அலை இளையவர்களுடைய ஒரு மாற்றத்தை எதிர்நோக்குகின்ற ஒரு அலை அனுரகுமார திசாநாயக்கா பக்கம் இருக்கின்ற காரணத்தினால்
அந்த பிரதிபலிப்பு ஒரு 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 உதாரணத்துக்கு ஒரு 5 லட்சம் இளைஞர்கள் அனுரகுமார திசாநாயக்கா பக்கம் இருக்கின்றார்கள் சொன்னால் அதை நாங்கள் ஒரு 20 லட்சமாகவோ 25 லட்சமாகவும் அந்த வாக்கை நாங்கள் பார்க்க முடியும் என்றால் அப்படி செல்வாக்கு செலுத்தக்கூடிய நிலைமை இருக்கின்றது. அதே நேரத்தில் சஜித் பிரேமதாசாவுக்கு அப்படியாக ஒரு ஏகோபித்த நிலைமை வரக்கூடிய நிலைமை என்பது இல்லை. இப்ப ஒவ்வொரு பக்கச்சார்பாக ஒவ்வொரு தரப்பினருடைய ஒரு கருத்து கணிப்புகள், அதாவது தன்னிச்சையான கருத்து கணிப்புகளில் தான் அப்படியான முடிவுகள் வருகின்றது. ஆனால் இப்போதைய நிலைமையிலே இப்போ தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிமிடம் வரை இருக்கின்ற நிலவரம் பிரதானமாக 3 வேட்பாளர்கள். இதிலே ராஜபக்சே தரப்பு ஒரு வேட்பாளரை நிறுத்துமாக இருந்தால் ரணில் விக்ரமசிங்கவுக்கான வெற்றி வாய்ப்பு என்பது அடியோடு மறுக்கப்படும். குறைந்தபட்சம் இந்த போட்டியிலே ரணில் விக்ரமசிங்க நீடிக்க வேண்டுமாக இருந்தால், அது முடிவு எப்படி வரும் என்றதை நாங்கள் கூற முடியாது. ஆனால் அந்த மும்முனை போட்டியிலே ரணில் விக்ரமசிங்க நீடிக்க வேண்டுமாக இருந்தால் பொதுஜன பெரமுன கூட்டணியினுடைய பொது வேட்பாளராக அவர் களமிறங்குகின்ற போதுதான் இவர் அந்த பிரதான போட்டிக்களத்திலே மும்முனை போட்டிக்களத்திலே இருக்க முடியும். ராஜபக்சே தரப்பு ரணிலை கலட்டி விட்டு அவர்கள் தப்பிக்க பெறுகிறாவையோ இல்லை வேறு ஒருவரையோ களமிறக்க முற்படுவார்களாக இருந்தால் 3 முனை போட்டி என்பது இருமுனை போட்டியாக மாறுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கின்றது. ஏன்னால் நீங்களே கூறியபோது ஐக்கிய தேசிய கட்சி என்பது காணாமல் போய்விட்டது. அவர்களுக்கான ஒரு நிரந்தர வாக்கு வங்கி என்பது இல்லை. இப்படியான நிலைமையில் தான் பசில் ராஜபக்சே தரப்பினருக்கு சவால் விட முடியாமல் இருக்கின்றது. நான் ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக நான் போட்டியிடப் போகின்றேன் என்று இவரால் அறிவிக்க முடியாதற்கான காரணம் அங்கே இருப்பு இல்லை. இருப்பு இருந்தால் தானே ஏதாவது எடுக்க முடியும். சொல்ல சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் என்று. அப்படி ஐக்கிய தேசிய கட்சிக்கான ஆதரவு தளம் என்பது இல்லை. ஆகவே ராஜபக்சேகளை நம்பித்தான் இவருடைய அரசியல் என்பது இருக்கின்றது. ஆகவே அவர்கள் இவர்களை ஆமோதித்தால் மட்டும்தான் இவர் ஒரு முதன்மையான இடத்தை நோக்கி ஒரு வலுவான ஒரு போட்டியை கொடுக்க முடியும். இல்லை என்று சொன்னால் இல்லை. ஆகவே இப்போதைய நிலைமையிலே ராஜபக்சேக்களுடைய முடிவில் தான் மும்முனை போட்டியா இருமுனை போட்டியா என்கின்ற ஒரு நிலைமை தீர்மானிக்கப்படும். ஆகவே ரணில் விக்ரமசிங்கனுடைய வெற்றி என்பது இவர் எவ்வளவுதான் வியூகம் வகுத்தாலும் இவர் அதற்காகத்தான் அந்த வியூகம் வகுக்கின்றார். தானாக சென்றால் அவர்களுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதற்கான நெருக்கடி ஏற்படும். ஆகவே இந்த வியூகத்தின் ஊடாக அவர்களை தன்னை நோக்கி வர வைத்து விட்டால் தன்னுடைய விருப்பப்படி எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியும். அதாவது ஜனாதிபதி தேர்தல், அதுக்கு பின்னரான பாராளுமன்ற தேர்தல் வந்தால் அடுத்த ஜனாதிபதி யார்? இப்போது தினேஷ் குணவர்தன ராஜபக்சேக்களுடைய ஒருவரை தான் பிரதமராக போட்டிருக்கின்றார். ஆனால் இவர் தான் ஒரு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக வந்துவிட்டால் மீளவும் ஐக்கிய தேசிய கட்சியை வளர்ப்பதில் தான் அவர் முழுக்க கவனம் செலுத்துவார். ஆகவே அப்படியான ஒரு நிலைமை வருகின்ற போது பிரதமர் வேட்பாளர் என்பது பிரதமராக தெரிவு என்பது நிச்சயமாக அவருடைய பெரும்பான்மையான விருப்பத்துக்கு அமைவாகத்தான் அவருடைய எதிர்கால அரசியலை நோக்கியதாகத்தான் இருக்கும். ஆகவே எப்படியாகத்தான் ராஜபக்சேக்களுடைய நெருக்கடிக்கு தான் பணிந்து விடக்கூடாது என்பதற்கான வியூகத்தை இவர் வகுத்திருக்கின்றார். ஆனால் அவர்களுடைய ஆதரவு இல்லாமல் இவரால் வெற்றி பெற்றுவிட முடியாது என்பதுதான் இப்போதைய ஒரு யதார்த்தம். ஆகவே மும்முனை போட்டியா இருமுனை போட்டியா என்பதை ராஜபக்சேக்களுடைய தீர்மானத்தில் தான் தங்கி இருக்கின்றது என்பதுதான் தற்போதைய நிலைமை. உங்களோட கணிப்பு தவறாது. என்றால் நிச்சயமாக அவர் ரணில் விக்ரமசிங்க கடைசி நேரத்தில் சில வேளைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தலாம். எல்லாம் கடைசி நேரங்களில் இது தேர்தலை கூட போட்டாலும் கூட ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இனி ராஜபக்சாக்களுடைய ஆதரவு இல்லாவிட்டால் நீங்கள் கூறுவது போல் இங்கே இருமுனை போட்டியாகத்தான் மாறப்போன்றது. இன்னொரு விடயம் என்னவென்றால், இப்போ தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக அந்த மக்கள் சபை உருவாக்கியது அவர்களுக்கு பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது தெற்கு அரசியல்வாதிகளுக்கு மத்தியில். அதற்காகத்தான் அங்கே உள்ள சிங்கள அரசியல்வாதிகள் வடக்கு கிழக்கை நோக்கி தங்களுடைய படையை எடுத்திருந்தார்கள். பொது வேட்பாளர் தொடர்பாக மக்கள் சபை உருவாக்கிய பின்பு என்ன விதமான நிலைப்பாடு இருக்கின்றது என்றே கூறுங்கள். உண்மையில் தமிழ் மக்கள் பொதுச்சபை உருவாக்கப்பட்டு ஏற்கனவே கடந்த நிகழ்ச்சியில வந்து அவர்கள் பொது வேட்பாளர் தொடர்பான ஒரு உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது. அரசியல் கட்சிகளுக்கும் தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகிற 7 கட்சிகளுக்கும் சிவில் சமூக தரப்பினருக்கும் இடையே ஒரு இணக்கப்பாடு எட்டப்பட்டிருந்தது. ஆகவே அந்த உடன்படிக்கை எட்டப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் பொது வேட்பாளர்களை நிறுத்துவது என்கின்ற ஒரு தீர்மானத்துக்கு அவர்கள் வந்துவிட்டார். ஆனால் இப்போது அது நடந்து ஒரு சில நாட்களிலே இப்போது தேர்தல் உறுதியாகிவிட்டது. தேர்தல் உறுதியானதுக்கு பிற்பாடு அவர்களிடமிருந்து அடுத்த கட்ட எந்தவித அறிவிப்புகளும் இதுவரை வெளியாகவில்லை. ஆகவே அவர்கள் வேட்பாளரை நிறுத்துவது என்கின்ற முடிவுக்கு வந்திருக்கின்றார்கள். தென்னிலங்கையிலே ஏற்கனவே அது தீர்மானிக்கப்பட்ட ஒன்றாகிவிட்டது. நாங்கள் இன்னும் அதை வேட்பாளரை யார் என்று அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 15ஆம் தேதி வரை காலவாசம் இருக்கின்றது. அதிலே நாங்கள் போய் கட்டுப்பணத்தை செலுத்த முடியும். ஆனால் அந்த பொது வேட்பாளர் என்கின்ற கருத்துருவாக்கத்தை நோக்கி மக்களிலே செயல்படுவதற்கான எந்த வேலை திட்டங்களிலுமே இதுவரை நடைமுறைப்படுத்துவதாகவோ இல்லை அதில் அறியக்கூடியதாகவோ இல்லை. இப்போது அவர்கள் ஒரு தேக்க நிலை இருக்கின்றது. அவர்கள் என்ன நிச்சயமாக இது உடனடியாக வெளிப்படுத்தப்பட வேண்டும்.
நாங்கள் கூறுவதை போன்று வேட்பாளர் முக்கியம் இல்லை, ஆனால் பொது வேட்பாளரை நோக்கியதாக நாங்கள் உடனடியாக எங்களுடைய இதை நோக்கியதாக பொது வேட்பாளரை நிறுத்த போன்றோம் என்பதை அறிவிக்க வேண்டும். அதை அறிவித்துவிட்டு உடனடியாகவே மக்கள் மன்றத்திலே கருத்து பரப்புரைகளை ஆரம்பிக்க வேண்டும். ஏன்னால் காலங்கள் மிக குறைவு. அந்த குறைந்த காலத்துக்குள்ளாகவே நாங்கள் வடக்கு கிழக்கில் எல்லோரையும் ஒருங்கிணைத்து தமிழ் பொது வேட்பாளரை நோக்கியதாக அவர்களை அணிதிரட்ட வேண்டும். நாங்கள் உண்மையிலே ஒரு பல்வேறு மட்டங்களிலே வெறுமனே நாங்கள் எங்களுடைய கிராமங்களோடு எங்களுடைய மக்களோடு மட்டுப்படுத்தப்படுகின்ற விடயம் அல்ல, எங்களுடைய தொடர்புகளின் ஊடாக பல்வேறு முஸ்லிம் தரப்புகள், தென்னிலங்கை தரப்பு விடயங்கள் அப்படியா விடயங்கள் தெரிந்தவர்களோடு நாங்கள் உரையாடல்களை மேற்கொண்டு இந்த விடயங்களை அவதானிக்கின்ற போது தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தை அவர்கள் ஒரு புலிகளுக்கு நிகராக அவர்கள் ஒரு பீதியோடு பார்க்கின்றார்கள். எங்களுடைய தரப்பில் தான் இன்னும் அதனுடைய கனதி இவர்களுக்கு விளங்கவில்லை. ஏதோ சிறுபிள்ளை விளையாட்டு போன்று இவர்கள் தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தை எங்களுடைய தரப்பினர் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தென்னிலங்கையிலே தமிழ் பொது வேட்பாளரை அவர்கள் மிக பீதியோடு எதிர்நோக்கி, எப்போது முன்னர் புலிகள் எப்போது தாக்குதல் நடத்துவார்கள் என்று பீதியோடு எதிர்பார்த்ததை போன்று தமிழ் பொது வேட்பாளர் விடயத்திலே தமிழ் தரப்பு எப்படியான முடிவெடுக்க போகின்றது, அது எப்படியான தாக்கத்தை செலுத்த போகின்றது என்பதை அவர்கள் எல்லோருடைய கரிசனையும் என்ன மாதிரி முடிவெடுத்துட்டாங்க. உண்மையில அவங்க என்ன கடைசி வரை இதுல உறுதி அனுப்பாங்களோ, எங்களுக்கு இதுல இருக்கிற பலகீனங்கள் தெரியுது. ஆனால் அவங்கள அந்த முன்னெடுப்பையே ஒரு பீதியோட பார்த்தீங்கன்னா எங்களை நோக்கி வர்ற சில அழைப்புகள் அப்படியான ஒரு விசாரிப்புகளை அந்த பதட்டத்தை அதுல உணரக்கூடியதாக இருக்கின்றது. இந்த உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டதுக்கு பிற்பாடு கூட சில அழைப்புகள் வந்தது, நேரடியான சந்திப்புகளில் கூட அவர்களுடைய கரிசனை என்பது என்ன மாதிரி இவங்க கடைசி மட்டும் இப்படி போவாங்களோ, தமிழ் பொது வேட்பாளர்ல ஒரு முடிவு எடுத்துட்டாங்களோ, இன்னும் உங்களுடைய முடிவு எடுத்துட்டாங்க உங்களோடக்கு. ஆனா அதுல ஒரு பதட்டம் இருக்குன்னா அவங்க அந்த அறிகிறதுல பெரிய ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. ஆனா நாங்கள் இன்னும் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று மக்களை எங்களுக்குள்ளேயே குழப்புறதுக்கு பல பேர் இருக்கிறாங்க. நாங்கள் இன்னும் ஒரு தெளிவான நிலப்பாட்டை மக்களுக்கு சொல்லல. ஆகவே மிக விரைவாக இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபை உடனடியாகவே இந்த தமிழ் பொது வேட்பாளர் விடயத்துல எங்களுடைய நிலப்பாடு என்னன்றதை உடனடியாகவே மக்களுக்கு அறிவித்து அதுக்கான கருத்து பரப்புரைகளை உடனடியாகவே ஆரம்பிக்கிறது தான் ஒரு காலத்தின் ஒரு கட்டாயமான ஒரு நிலைமை இருக்குது. ஆனால் அதை நோக்கியதாக இந்த விடயங்களை நாங்கள் ஒரு வெளிப்படையாகவோ இல்ல உள்ளக ரீதியாகவோ அப்படியான இந்த நகர்வுகளை அறியக்கூடியதாக இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமாக அந்த தமிழ் மக்கள் பொதுச்சபையினருடைய அந்த பொது வேட்பாளர் தொடர்பான அடுத்த கட்ட நகர்வுகள் வருகின்ற போது நாங்கள் ஒரு விசேட நிகழ்ச்சியில் தன்னும் நாங்கள் அந்த விடயங்களை எங்களுடைய மக்களுக்கு தெரியப்படுத்த காத்திருக்கிறோம். நிச்சயமாக நாங்கள் அவர்களை உற்சாகப்படுத்தலாம். என்றால் நீங்கள் கூறுவது போல் திட்டங்களோடு வர வேண்டும். ஆனால் இது உடனடியாக ஆரம்பித்த இந்த மக்கள் பொது சபை மெதுவாக இதை ஒரு வீரியம் போல் நீங்கள் சொல்வது போல் காலத்தின் தேவை உடனடியாக செய்ய வேண்டிய எல்லாமே இருக்கும் பொழுது நீங்கள் இரவு பகலாக அந்த திட்டங்களை வகுத்து அதை மக்களுக்கு தெரியப்படுத்துவது முக்கியம். நீங்கள் கூறியது போல் பதட்டத்தில் இருக்கிறார்கள் என்றால் அப்படித்தான் இருக்க வேண்டும். அரசியல் இப்போ நாங்கள் ஒரு தனி இனமாக வாழப்போகிறோம், தனி இனமாக நாங்கள் எங்களுடைய விடயங்களை காட்டும் பொழுது பதட்டத்தை ஏற்படுத்தும் பொழுதுதான் அவர்களும் புரிந்து கொள்வார்கள். இவர்களும் இந்த லட்சியத்தை அடைவதற்காக ஏதோ ஒரு விதத்தில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த பீதியை ஏற்படுத்த வேண்டும். ஆனால் ஒன்று இங்கே தெளிவாக தமிழர் தரப்பில் தெரிகின்றது. உங்களுக்கு தெரியும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எடுத்த முடிவு புறக்கணிக்க வேண்டும் என்று. ஆனால் இப்பொழுது இவ்வளவு பேர் திரண்ட பின்பும் கூட சும்மா புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களே தவிர ஒன்றை நான் கூறலாம், அதாவது ஒரு முடிவு எடுத்தால் அதிலிருந்து திரும்பி மாறி நல்ல முடிவு எடுப்பதில் எந்த தவறும் இல்லை. இங்கே புறக்கணிப்பதால் எந்த ஒரு விதத்திலும் ஒருத்தருமே உங்களோடு பேசப் போவதில்லை, ஒன்று கதைக்கப் போவதில்லை. இப்படி ஒரு பதட்டத்தை ஏற்படுத்த முடியாது. அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு. தமிழரசு கட்சியும் கூட இந்த கட்சியில் நிறைய பிளவு இருக்கின்றது. சுமந்திரன் தெற்கிலங்கையில் உள்ள அரசியல்வாதிகளை அவர்களை மகிழ்விப்பதற்காகத்தான் அரசியல் நடத்துகின்றார், அவர்களுடைய நிகழ்ச்சிகளில் நடத்துகிறார் என்று தெரியும். தமிழரசு கட்சியிலும் கூட பொது வேட்பாளர் தொடர்பாக மக்கள் பொது சபை தொடர்பாக எந்த ஒரு முடிவும் எடுக்கவில்லை என்று கூறியிருக்கின்றார். அங்கேயும் கூட நிறைய குளறுபடிகள் இருப்பதாக இருக்கின்றது. என்ன நிலைமை? உண்மைதான். முதலில் இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய விடயத்துக்கு ஒரு பதிலை சொல்லிவிட்டு அங்காலே கடந்து செல்லாமல் நினைக்கிறேன். எங்களுடைய மக்கள், நீங்கள் ஒரு நீண்ட ஒரு அரசியல் தெளிவு பெற்றவர்களாக இருக்கின்றீர்கள். எங்களுடைய உறவுகள் நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இப்போ நாங்கள் கூறியதை போன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தேர்தலை புறக்கணிக்கின்றதாக அவர்கள் அறிவித்த அறிவிப்பு தென்னிலங்கையில் இந்த சலசலப்பையும் ஏற்படுத்தவில்லை. சில ஒப்பீட்டுக்காக நான் சொல்கின்றேன். ஆனால் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தப் போகின்றோம் என்று ஆரம்பத்திலே ஒரு சின்ன ஒரு கருத்தாடலாகத்தான் அந்த விடயம் ஆரம்பிக்கப்பட்டது. அது ஒரு கட்சியினுடைய இல்லை ஒரு தரப்பினுடைய ஒரு இறுதி முடிவாக அறிவிக்கப்படவில்லை. ஒரு ஆலோசனையாக தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் வெளிப்படுத்தப்பட்ட உடனேயே தென்னிலங்கையில் பதட்டம் தொட்டிக் கொள்கின்றது. அப்போது நீங்க சிந்தித்து பாருங்கள், எந்த முடிவு தமிழ் மக்கள் சார்ந்து காத்திரமானதாக இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
எதற்கு எதிர்வினை வெளிப்படுகின்றது? நாங்கள் புறக்கணிப்பு முடிவை நோக்கி தென்னிலங்கையிலே ஒரு சிறு சலசலப்பு கூட இல்லை. எருமை மாட்டிலே மழை பெய்ததை போன்றுதான் அந்த நிலைமை இருந்தது என்றால், புறக்கணிப்பின் ஊடாக அவர்களுடைய தீர்மானத்திலும் அவர்களுடைய எதிர்பார்ப்பிலுமே எந்தவித தாக்கத்தை செலுத்த முடியாது. அப்போது எப்படி நாங்கள் பேரம் பேச முடியும்? எதுவுமே இல்லை. என்னால் அது 100% சாத்தியப்படுத்த போவதில்லை என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தொடர்பான கலந்துரையாடல்கள் நடைபெறுகின்ற உடனே ஒட்டுமொத்த தென்னிலங்கை ஊடகங்களும் அரசியல் தரப்பினர் ராஜதந்திரிகள் எல்லோருமே அந்த முழு கவனமுமே யாழ்ப்பாணத்தை நோக்கி இருந்தென்றால் அங்கே என்ன உரையாடுகின்றார்கள், என்ன முடிவெடுக்க போகின்றார்கள் என்று. அப்ப இதிலிருந்து நாங்கள் முடிவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பிரதிபலிப்புகளினூடாக மக்கள் உறவுகள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், தமிழ் மக்கள் சார்பாக எந்த நிலைப்பாட்டை எடுப்பது கால பொருத்தமானது என்பதை இந்த பிரதிபலிப்பினூடாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவ எங்கே வருகின்றார்கள் என்று அமெரிக்கா தூதுவர் யூலிஸும் தமிழ் தரப்போடு உரையாடுகின்றார், இந்திய தூதுவர் தமிழ் தரப்போடு ஏன் உரையாடுகின்றார்கள்? தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக நீங்கள் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கின்றீர்கள், அதை குழப்ப முயற்சி செய்கின்றார்கள். இல்லை என்று சொன்னால் ஏதாவது ஒரு திசை திருப்பி தமிழ் மக்களை அதில் தமிழ் தரப்பை அதிலிருந்து விலக வைப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள். நாங்கள் உறுதியான முடிவை ஆரம்பத்தில் எடுத்திருந்தால் அவர்கள் பேரம் பேசுவதற்கு எங்களுடன் வந்திருப்பார்கள், குழப்பி அடிப்பதற்கு வந்திருக்க மாட்டார்கள். நாங்கள் குழப்பி அடிப்பதற்கு ஏற்றவாறு பலகீனமான, அதாவது தமிழ் பொது வேட்பாளர் விடயத்துக்கு தலையையும் தென்னிலங்கை ஆட்சியாளர்களுக்கும் அயல் நாடுகளுக்கும் பிராந்திய உலக வல்லரசுகளுக்கு வாழையும் காட்டி கொண்டு விலாங்கு மீன்களாக எங்களுடைய தரப்பினர் ஒரு நழுவல் போக்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் அவர்கள் குழப்பி அடிக்க பார்த்தார்கள். இதே உறுதியாக தமிழ் தரப்பு ஒரு 6 மாதத்துக்கு முன்னரே நாங்கள் பொது வேட்பாளர்களை தான் நிறுத்தப் போகின்றோம் என்று அறிவித்திருந்தால் அமெரிக்க தூதரகமும் இந்திய தூதரகமும் அத்தனை பேருமே தமிழ் தரப்போடு ஒரு 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 உறுதியான சந்திப்புக்கு பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் வந்திருப்பார்கள். உங்களுடைய முடிவு இதுதான் என்று சொன்னால் இந்த இடத்திலிருந்து நாங்கள் ஒரு விடயத்தை பேச வேண்டி இருக்கின்றது என்ற நிலைப்பாட்டுக்கு அவர்கள் வந்திருப்பார்கள். அதுதான் தமிழ் தரப்பு கை கொடுத்திருக்கும். ஆகவே இதிலே மக்கள் முடிவெடுக்க வேண்டிய விடயம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய இந்த தேர்தல் புறக்கணிப்பு என்கின்ற விடயம் என்பது ஒரு கால பொருத்தமற்றது. அது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டுமல்ல, யார் அந்த முடிவை எடுத்திருந்தாலும் அந்த முடிவு ஒரு கால பொருத்தமற்ற முடிவு என்பதை நாங்கள் இந்த இடத்துல உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று சுமந்திரன் அவர்கள் நேற்று முன்தினம் நினைக்கின்றேன் ஒரு ஊடக சந்திப்பிலே அவர் ஒரு கருத்தை கூறியிருந்தார். தமிழ் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பாக தமிழரசு கட்சி எந்த முடிவும் எடுக்கவில்லை, அது ஒரு கால பொருத்தமற்ற நிலைப்பாடு, ஆகவே அதை தமிழரசு கட்சி ஏற்றுக்கொள்ளவில்லை என்கின்ற நிலைப்பாட்டை அவர் அறிவித்திருக்கிறார். தமிழரசு கட்சியினுடைய ஊடக பேச்சாளர் என்ற வகையில் ஒரு கட்சி தன்னுடைய கருத்தாக சொல்லவில்லை. தமிழரசு கட்சியில் அப்படியான முடிவு எடுக்கப்படவில்லை. தமிழரசு கட்சியை சார்பாக தென்னிலங்கை வேட்பாளர்களோடு எதிர்வரும் நாட்களிலே நாங்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்த இருக்கின்றோம். அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி யாருக்கு ஆதரவளிப்பது என்பது தொடர்பாக பின்னர் அறிவிய தரப்படும் என்ற வகையில் தான் சுமந்திரன் அவருடைய கருத்து இருந்திருக்கின்றது. ஆகவே அதற்கு உடனடியாகவே தமிழரசு கட்சியினுடைய ஒரு மூத்த உறுப்பினரும் கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற ஒரு முக்கிய ஒரு அரசியல் செயல்பாட்டாளராகவும் இருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரன் அவர்கள் உடனடியாகவே ஒரு அறிக்கை ஒன்றை விடுத்திருந்தார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனம். அதாவது தமிழரசு கட்சியிலே பேச்சாளர் பதவி என்ற ஒன்றே இல்லை. அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பேச்சாளராகத்தான் சுமந்திரன் இருந்தார். அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் என்பது அது எப்போதோ அது வருதாகிவிட்டது. இப்போது தமிழரசு கட்சியிலே அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். ஏற்கனவே தலைமைக்கான தெரிவு உள்ளிட்ட விடயங்கள் நீதிமன்றத்தில இருந்து எல்லோருமே இப்போது நிலைகுலைந்து போயிருக்கின்றது. தமிழரசு கட்சி சார்பாக அவர் முடிவுகளை அறிவிப்பதற்கு அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஆகவே இவர் இதை தவறாக பயன்படுத்தி இருக்கின்றார். மற்றது தமிழரசு கட்சியினுடைய பேச்சாளர் சுமந்திரன் என்ற வகையிலே சொற்பதங்களை பயன்படுத்துவது ஒரு அந்த அதிகார துஷ்பிரயோகம் என்ற வகையிலும் அவர் தன்னுடைய விடயங்களை வெளிப்படுத்தினார். சுமந்திரன் அவர்கள் தமிழரசு கட்சியினுடைய அப்ப ஒரு சாதாரண ஒரு நபராக தன்னுடைய கருத்தை கட்சியின் கருத்தாக அவர் கூறி அதை திசை திருப்ப பார்க்கின்றார் என்ற விடயத்தை அரியநேந்திரன் அவர்களுடைய பதில் கருத்தின் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கிறது. ஆக இன்னும் அந்த சுமந்திரன் கழகம் என்பது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதுல ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஸ்ரீதரன் அவர்களும் மாவை சேனாதிராஜா அவர்கள் அவர் எப்போதோ செயலிழந்து போய்விட்டார். அவர் வெளிப்படையாக தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக தன்னை நிலைநிறுத்த முடியாத ஒரு நிலைமையில் இருந்தாலும் ஸ்ரீதரன் அவர்கள் மிக ஆணித்தரமாக, ஸ்ரீதரன், அரியநேந்திரன், சிவனேசன் போன்றவர்கள் எல்லோருமே, யோகேஸ்வரன் போன்றவர்கள் தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற நிலைப்பாட்டோடு உறுதியாக தங்களை வெளிப்படுத்துகின்ற ஒரு தரப்பினராக இருக்கின்றனர். ஆகவே சுமந்திரன், சாணக்கியன் போன்ற ஒரு சிறுபான்மையினர் நீங்கள் கூறுவதை போன்று தெற்கிலங்கையினுடைய பிரதிபலிப்பாக அவர்கள் இங்கே தங்களுடைய சித்து விளையாட்டுகளை அவர்கள் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதிலே மக்களை குழப்புகின்ற வகையில் தான்
தமிழரசு கட்சி, ஏன்னால் அந்த தமிழரசு கட்சி என்கின்ற பிம்பத்தை வைத்துக்கொண்டு பொது வேட்பாளருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதற்கான ஒரு இதாகத்தான் சுமந்திரன் அவருடைய கருத்து பார்க்கப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். எதிர்வரும் நாட்களிலே ஸ்ரீதரன் உள்ளிட்டவர்கள் அதற்கு என்ன அரியநேந்திரன் அவர்கள் ஒரு முக்கியஸ்தர்களாக இருந்தாலும் இதிலே ஒரு பொறுப்பாக ஒரு ஒரு உத்தியோகபூர்வமாக கருத்துக்கள் வெளியிடக்கூடியவர்கள் இது தொடர்பாக என்ன விதமான நிலைப்பாட்டை எடுக்கப் போகின்றார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இந்த குழப்பம் இன்று வரை அந்த சுமந்திரனுடைய கலகம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். இவர்தான் சம்பந்தனை அறிக்கையை விட்டு விட்டால் பொது வேட்பாளர் என்பது ஒரு விசர் வேலை. நாங்கள் முதல் தேர்தல் அறிவிக்கட்டும், வேட்பாளர்கள் யார் என்று முடிவு எடுக்கட்டும், அதற்கு பின் அவர்களோடு பேரம் பேசுவதன் அடிப்படையில் நாங்கள் யாருக்கு வாக்களிப்பது என்பதை ஆதரவளிப்பது என்பதை தீர்மானிக்க முடியும் என்று சம்பந்தன் பேரிலே வந்த அத்தனை அறிக்கைகளுக்கும் மூலகர்த்தா சுமந்திரன் தான். அவர் அதே பாதையில இப்போதும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். சாணக்கியன், சுமந்திரன் போன்றவர்கள் இப்போது தெற்கிழங்கையோடு பேரம் பேச போகின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு கூட இவர்கள் மீது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இல்லை என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். அதனுடைய ஒரு பிரதிபலிப்பாகத்தான் பல நகர்வுகளை அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். என்றால் தனியே தமிழ் மக்களை கட்டுப்படுத்தக்கூடிய வகையிலே, தமிழ் மக்களுடைய முடிவுகளிலே செல்வாக்கு செலுத்தக்கூடிய வகையிலே சுமந்திரன் இல்லை என்பது தெற்கிழங்கை உள்ளிட்ட தரப்பினருக்கு நன்றாகவே தெரிந்துவிட்டது. ஒரு தமிழரசு கட்சிக்கு கூட அவரினால் முழுமையாக செல்வாக்கு செலுத்திவிட முடியாது என்ற யதார்த்தத்தை உணர்ந்ததன் காரணமாக தான் இந்தியா தூதுவர்கள் உள்ளிட்டவர்கள் ஸ்ரீதரன் அவர்களை இப்போது வந்து அடிக்கடி சந்திக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் வந்து அவர் இப்போ அந்த கட்சியினுடைய தலைவர் கிடையாது. ஆனால் தமிழரசு கட்சியினுடைய பெரும்பான்மை பலம் யாரிடம் இருக்கு என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் வருகின்ற ராஜதந்திரிகள், வெளிநாட்டு தூதுவர்கள் எல்லோருமே ஸ்ரீதரன் அவர்களோடு சந்திப்புகளை மேற்கொள்கின்ற விடயம் என்பது தமிழரசு கட்சியினுடைய ஒரு செல்வாக்குமிக்க தலைவர் யார் என்பதை இந்த விடயங்கள் உணர்த்தி நிற்கின்றது. ஆகவே சுமந்திரன் அவர்களை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த விடயங்களை, ஆனால் அவரை வைத்துக்கொண்டு சில குழப்பங்களை மேற்கொள்ள முடியும் என்கின்ற அடிப்படையில் தான் அவருடைய கலகம் இப்போது வரை அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே இதிலே கட்சி ரீதியான முடிவாக நாங்கள் அந்த விடயங்களை பார்க்க முடியாது. ஒரு பெரும்பாலும் சுமந்திரன் அணி இதற்கு எதிராக இருக்கின்றது, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எதிராக இருக்கின்றது. இதை விட்டு அத்தனை பேருமே தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற நிலைப்பாட்டோடு தமிழ் தேசிய பரப்புலி என்கின்ற அத்தனை கட்சிகளுமே பொது வேட்பாளரனுடைய இலக்கு நோக்கி அவர்கள் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதில் யார் உண்மையாக செயல்படுகின்றார்கள், யார் போலித்தனமாக செயல்படுகின்றார்கள் என்பது நிச்சயமாக மிக விரைவிலே அம்பலமாகும். ஆனால் ஒரு கருத்தியலோடு ஒன்றித்து பயணிப்பது போன்று செயல்படுவது எல்லோருமே செயல்படுகின்றனர். ஆகவே இது ஒரு சிறுபான்மையினராக சாணக்கியன், சுமந்திரன் அணியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் செயல்படுகின்றார்கள் என்பதுதான் தற்போதைய நிலைமை. சிறப்பு. எவ்வளவு அவமானம் வந்தாலும் நிகழ்ச்சிகளோடு வருபவர்கள் மீண்டும் மீண்டும் அங்கே தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்கு எந்த ஒரு விதத்திலும் தங்களுக்கு எவ்வளவு கேவலமாக பயன்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் பார்க்க மாட்டார்கள். நிச்சயமாக சுமந்திரன் ஒரு சிறந்த ஒரு சட்டத்தரணி, அதற்காக சிறந்த ஒரு அரசியல்வாதி என்று கூற முடியாது. எப்படி நாங்கள் நீதியரசரை பாருங்கள், காலம் சென்ற இராசமந்தனை பாருங்கள், என்ன பிரயோசனம்? இவர்கள் எல்லாரும் சட்டத்தரணிகளாக இருந்து அரசியல்வாதிகளாக இருந்து என்ன பிரயோசனம், என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள்? ஒன்றுமே இல்லை. ஆனால் இங்கே இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக இந்த பொது மக்கள் சபை உருவாகியது, நான் நினைக்கிறேன் இது ஒரு தமிழ் அரசியல் பரப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று தான் நான் நம்புகிறேன். எனவே இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து அங்குள்ள நிலைமைகளையும் தெற்கிழங்கையில் நடைபெற இருக்கின்ற அரசு தலைவருக்கான தேர்தல் தொடர்பான நிலைப்பாடுகளை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். ராமேந்திரன். நிச்சயமாக நன்றி, வணக்கம்.